தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த தர்மஸ்தலாவுடைய வழக்கு நாடையே அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. தோண்ட பல மர்மங்கள் வெளிவந்த வண்ணமா இருக்கு. இப்போ அரசியல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா அரசியல் கட்சிகள் போராட்டத்தை இப்போ துவங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த போராட்டம் என்பது யாருக்கானது? அந்த போராட்டம் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவா அல்லது அந்த கோவில் நிர்வாகத்துக்காகவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோவில் நிர்வாகத்துக்காக பாஜக மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளம் ஆகிய கட்சிகள் இப்போ போராட்டங்கள்லாம் கூட அறிவிச்சிருக்கிறாங்க. உங்களோட முதல்கட்ட பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் அதாவது கர்நாடகாவில் நடந்த இந்த கொடூர கொலை சம்பவம், அதாவது ஒரு சம்பவம் இல்லை, ஆயிரக்கணக்கான பெண்கள் சூறையாடப்பட்டு கொலை செய்யப்பட்ட இந்த நிகழ்வு நாட்டையே அதிர்வு அலையில் உள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும், உண்மையை சொல்கிறதா இருந்தால் தமிழ்நாட்டில் தான் அது கூடுதலான விழிப்புணர்வையும் கூடுதலான அட்டென்ஷனையும் பெற்றிருக்குது. நீங்கள் கர்நாடகாவுக்கு அப்படியே போனீங்கன்னா, கர்நாடகாவில் அவங்க அதை எப்படி அதாவது இருக்கிற ஊடகங்கள்லேருந்து எல்லாவற்றையும் இந்த வீரேந்திர ஹெக்டேன்னு சொல்லக்கூடிய அந்த ஜெயின் டெம்பிளோட தலைமை பீடத்தில் இருக்கிறார் இல்லையா, அவர் மொத்தமாக கையகப்படுத்திட்டாங்க. ஏற்கனவே பல ஆயிரம் கோடி சொத்துக்களும் பணமும் கொட்டி கிடக்கிற ஒரு அமைப்பு அது. கிட்டத்தட்ட அவர் ஒரு தனி ராஜா மாதிரி வாழக்கூடியவர். அந்த பகுதிக்கு அவர் தான் வச்சதே சட்டம்ங்கிற மாதிரி தர்மசாலா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்களை தவிர வேற ஆட்கள் உள்ளே லேசிக்கில் போக முடியாதுங்கிற நெருக்கடி இருக்கும்போது, அந்த இருக்கக்கூடிய அது வெறுமனே அவர் அந்த பகுதியை கட்டுப்படுத்துறாருங்கிறது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் பாஜக கேண்டிடேட்டாக அவர் முன்னாடி நின்றுருக்கிறாரு, வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதே மாதிரி பாஜகவினுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ பெரிய ஒரு அலிகேஷன் பிரச்சனை தமிழ்நாட்டிலலாம் என்ன பண்ணுவோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகத்தான் பல்வேறு கட்சிகளும் போராட்டம் நடத்தும், நீங்கள் போர்க்கொடி உயர்த்துவாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐடின்னு சொல்லி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உருவாக்கி அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து வேலைகள் நடக்கிறது. இது ஒரு நாளில் நடந்தது கிடையாது. இந்த எஸ்ஐடி இவர்கள் அடைவதற்கு முன்னாடி பல்வேறு காலகட்டம் இருக்குது. 2004 வாக்கிலேயே இந்த பிரச்சனை தோண்டப்பட, அதாவது இப்படி ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது. இதை பற்றி அதாவது மர்ம மரணங்கள்ங்க. திடீர்னு பெண்கள் மட்டுமே திடீர்னு காணாமல் போவது, அவர்கள் எப்படி இறந்து போனாங்க, அதுவும் குறிப்பிட்ட அந்த அங்கே இருக்கக்கூடிய ரிவர் இருக்கு இல்லையா, அங்கே அந்த கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிவரில் குளிச்சு அடுத்த நிமிஷமே காணாமல் போயிடுவாங்க. இப்படித்தான் அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி முடியுது. எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய அந்த பெண்கள் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. இந்த கோயிலில் குளிச்சா போதும் இறந்து போயிடுவாங்க. எங்கே போனாங்க என்ன அதனால் தெரியவே தெரியாது. இப்படிப்பட்ட இந்த மரணங்களை எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழக்கு அடுத்தடுத்த எஸ்ஐடிங்கிற ஸ்பெஷல் கமிஷனை அமைக்கிறாங்க. அதோடைய தலைவராக பிரணவ் மோகந்தி அப்படிங்கிற ஒரு டிஜிபி அவர்களை தான் தலைவராக போடுறாங்க. இந்த பிரணவ் மோகந்தியை சமீபத்தில் அவரை வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுவதற்கான ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க, பாஜக என்பது இந்துக்களுக்கான கட்சி, இந்துக்களை பாதுகாக்கிற கட்சின்னு நம்ம இங்கே வரலும் பெருசாக பேசிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கர்நாடக சிங்கம் அப்படின்னு தன்னை சொல்லிக் கொள்கிற, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போடுகிறன்னு பீலா விட்டுக்கிட்டு இருந்த இந்த கர்நாடகாவில் வேலை பார்த்த ஒரு போலீஸ் அதிகாரி இதுவரைக்கும் இந்த விஷயம் பற்றி வாய் திறந்ததே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் நிர்வாகத்துக்கு ஆதரவாக மக்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிற முதல் கட்சி பாஜக. பாஜகவின் முழு ஆதரவு அவர்களுக்கு இருக்குங்கிறத தாண்டி எல்லா கட்சிக்குள்ளேயும் இவர்களுக்கு ஆதரவு இருக்குது. குறிப்பாக மத சார்பற்ற ஜனதா தளமும் இதே தான் சொல்லுகிறது. ஏன் காங்கிரஸை சேர்ந்த போலூர் கோபாலகிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு எம்பி, எம்எல்ஏ, அவரும் காங்கிரஸை சேர்ந்தவர். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அதாவது எலும்புகளை இந்த இடத்துல இந்த குழி தோண்டணும்னு சொல்லி 2004 வாக்கில் வேலை செய்த அந்த ஒரு தொழிலாளி இருக்காருல்ல, 2004 இருந்து 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலமாக அந்த பகுதியில் தோண்டி பணத்தை புதைத்து கொண்டிருந்த தொழிலாளி தான் இன்னைக்கு அப்ரூரா மாதிரி அவருக்கு ஒரு புனை பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, பீமா அப்படின்னு சொல்லி. அவர் யாருன்னே தெரியாது. இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்ளூர மிரட்டல்ங்கிறத தாண்டி இந்த போலு கோபாலகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, பகிரங்கமாக
இந்த கோயிலுக்கு மேல ஒரு அலிகேஷன், ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறீர்கள், ஒருவேளை இந்த குற்றச்சாட்டு பொய்யாக இருந்தால் இந்த நபரை தூக்கில் போட வேண்டும் அப்படின்னு ஒரு எம்எல்ஏவே ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, அதுவும் ஆளுங்கட்சி எம்எல்ஏ. ஆளுங்கட்சி எம்எல்ஏ. அப்ப எப்படி இருக்கு பாருங்க அங்க நிலைமை. ஒரு பக்கம், இன்னொன்னு டி.கே. சிவக்குமார் அவர்களும் அந்த கோயிலுக்கு நெருக்கமானவர். அதிகார மட்டத்தில் அந்த வீரேந்திர ஹெக்டேவை பொறுத்தவரையில் எல்லா கட்சியிலும் ஆள் இருக்காங்க. நாம எந்த கட்சி, நீங்க கர்நாடகாவில் போய் இந்த விஷயத்தை ஹெக்டேவுக்கு எதிராக பேச முடியாதுங்கிற நிலைமை. ஒருவேளை இந்த விஷயம் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகி வீரேந்திர ஹெக்டேவுக்கு பாதகமாக முடிந்தால் அதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் அப்படிங்கிறத நாம கோடிட்டு காட்ட வேண்டும். என்ன காரணம்னா, அங்கே களத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் தமிழ் தெரிந்தவர்கள் தமிழர்களை பார்த்து அவர்களிடம் பேட்டி கேட்டு அந்த விஷயங்களை கொண்டு சேர்த்ததன் விளைவுதான் அங்கே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, அப்படி பேசக்கூடிய வழக்கறிஞர் பாலன் மாதிரியான முற்போக்காளர்கள் செயல்பாட்டாளர்களுக்கு எல்லாம் அச்சுறுத்தலை வகிக்கிற வேலையும் இந்த வீரேந்திர ஹெக்டே கும்பல் செய்கிறது. இந்த வீரேந்திர ஹெக்டே கும்பலுக்கு ஆதரவாக பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னா, கோயிலின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைக்கு எதிராக அந்த ஹெக்டேவை பாதுகாக்கிற வேலையை இந்த யாரு மதச்சார்பற்ற ஜனதா தளம் மற்றும் பாஜக இரண்டும் இணைந்து வர்ற 16ஆம் தேதி ஒரு வாகன பேரணி, ஒரு மோட்டார் ரேலி ஒன்று நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இன்னொரு செய்தி என்ன இதுல ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோயில்ல இதே மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறதுல பெரும்பகுதி மேல்தட்டு கோயிலை நம்பி இருக்கக்கூடிய சமூகங்களை சேர்ந்த பெண்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பக்தி இருக்கு இல்லையா, உச்சகட்ட பக்தியில தானே போறாங்க. அந்த பக்தியை பயன்படுத்தி கொண்டு கொலை செய்யப்பட்ட இதுல பெரும்பாலும் மேல்தட்டு உயர் சாதி பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட போனது போகட்டும், எங்களுக்கு இந்த கோயில் தான் வேண்டும், கோயில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஹெக்டே தான் வேண்டும் என்று பாஜக வேலை செய்கிறதுனா பாஜக யாருக்கான கட்சிங்க நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த தர்மஸ்தலாவில் இப்போ சமீப நாட்களாக இந்த கிட்டத்தட்ட 98 2014 அந்த ஊழியர் அந்த இருந்த காலகட்டம், இது இப்போதான் 25 ஆண்டுகளுக்கு முன்னதாகத்தான் இந்த மர்மங்கள் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம பேசப்பட்டாலும் கூட, இது 79 காலகட்டத்திலேயே இந்த மாதிரியான மர்ம சாவுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. 79லயே வேதவள்ளி என்ற ஒரு ப்ரொஃபசர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க மர்மமான முறையில. அதே போல பத்மலதா என்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தலைவரனுடைய ஒரு மகள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த பத்மலதா என்ற அந்த 38 ஆண்டுகளுக்கு முன்னாடி மர்மமான முறையில படுகொலை செய்யப்பட்டவருடைய அந்த சகோதரி இப்போது ஓப்பனா பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. இல்ல இப்போ எனக்கு சந்தேகமா இருக்கு, அவங்களுடைய பாடியை இப்போ மீண்டும் தோண்டி எடுங்க அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்களும் முன் வந்திருக்கிறாங்க. 38 ஆண்டுகளுக்கு பிறகு, அதுவும் மர்ம சாவு தான். 56 நாட்களுக்கு பிறகுதான் அந்த உடலே கூட நாங்க கண்டெடுக்கப்பட்டது. அந்த உடல் கூட கண்டெடுக்கப்பட்டது ஏன்னா பின்னாடி பேக்கப்ல கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு, நாங்க மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தோம், போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் இந்த பாடியே கிடைச்சிச்சு அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டிருக்கூடிய நிலையில இப்ப எதை நோக்கி சென்று கூட்டு இப்போ வீரேந்திர ஹெக்டே அவர் தான் தலைமை இடத்துக்கு அதாவது அடுத்த வருஷமே 1978 அவர் தலைமை பொறுப்பு வர்றார். 79 அடுத்த வருஷமே நடந்த கொலை தான் இந்த வேதவல்லியினுடைய கொலை. ப்ரொஃபஸர் வேதவல்லி தன்னுடைய கணவன் இல்லாத, அதாவது அவங்க வெளியில போயிருக்கிறப்ப ஒரு வீட்டில் தனியா இருந்த நேரத்தில் அந்த அம்மாவை பலாத்காரம் பண்ணி அதை அவருக்கு கொண்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நீங்க 1986 பத்மலதாங்கிற பெண்மணி 17 வயசு பொண்ணு, அது காலேஜ் படிக்கிற பொண்ணு. அவங்க எதுக்காக கொல்லப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அமைப்புகளை சேர்ந்த ஒரு தலைவர், லீடர் அவர் தான் அங்க அந்த ஏரியாவில் கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடுறாரு. நீங்க நிக்க கூடாதுன்னு சொல்லி அங்க தலைமை, அதாவது அந்த தர்மஸ்தலாவினுடைய தலைவர் மிரட்டல் விடுக்கிறாப்புல. அதை ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் நாங்கள் நிற்போம்னு சொன்னதுக்காக அந்த பெண்மணியை அந்த அவருடைய பொண்ணை கடத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 51 நாட்களுக்கு பிறகு அந்த பெண் எங்க போனாங்கன்னே தெரியல.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு முறை ரேப் செய்யப்பட்டு அந்த பெண் வந்து டிஸ்போஸ் பண்ணப்பட்டாங்க. பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் உடலையே கண்டுபிடிக்க முடிஞ்சிருந்தது. இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலைவர் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அவர் இறந்து, அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும் இறந்து போயாச்சு. அந்த இறந்து போன 17 வயசு பெண்மையா இருக்கக்கூடிய பத்மலாதாவினுடைய அக்கா வந்து இப்போ சொல்றாங்க. 38 ஆண்டுகளுக்கு பிறகு 38 ஆண்டுகளுக்கு என் தங்கச்சி இப்படி இறந்து போனா அப்படின்ட்டு. அப்போ ஒரு குடும்பம் ஒரு பெண்ணை மட்டும் இல்ல, மொத்தமான குடும்பமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதை சொல்ல வந்த ஒரு நபர், அவரு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இன்னொருத்தரும் வந்து இதே மாதிரி விஷயத்தை, நானே பல பெண்களுடைய மரணத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல வந்தவருக்கு அவருக்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இது குறித்து பேசிய ஒரு ஊடகவியலாளர் கூட அங்கிருந்து, அதாவது கர்நாடகாவில இருந்து பேசியவர் கூட என்ன சொன்னார் அப்படின்னா, இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு மீண்டும் இந்த ஹெக்டே கும்பல் வந்து சாட்சியங்களை அளிப்பதற்கோ சாட்சியங்களுக்கு எதிராகவோ, அதாவது இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு வெளியில வர்றவங்களுக்கு எதிராகவோ செயல்பட மாட்டாங்களா, இவங்களை கொன்று ஒழிச்சது மாதிரி இவங்களையும் கொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது, இல்ல அவ்வளவு முட்டாள்கள் அல்ல அவர்கள், ஏற்கனவே அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள், அதனால கண்டிப்பா செய்ய மாட்டாங்கன்னு சொன்னார். ஆனா அப்படி சொன்னதுக்கு பிறகு 2 நாட்களுக்கு பிறகுதான் ஒரு பெரிய டீம் இது பத்திரிகையாளர்கள் குழு அங்க போகுது. அந்த பத்திரிகையாளர்களை சாகுற அளவுக்கு அடிக்கிறாங்க, மரணடி அடிச்சு துரத்துறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு பத்திரிகையாளர்களை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வேற எங்கேயாவது நீங்க அடிச்சு துரத்த முடியுமா? ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள நீங்க உள்ளவே வரக்கூடாது, செய்தி சேகரிக்க கூடாதுன்னு சொல்லி அடித்து விரட்டப்படுகிறார்கள்னா எந்த அளவிற்கு பத்திரிகையாளர்களுக்கு எதிரான வன்முறை நடக்கும். இந்த செய்தி வெளியில வரக்கூடாதுங்கிறதுக்காக ஊடகங்களை எல்லாம் தங்கள் வசப்படுத்துகிற கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீங்க மதச்சார்பற்ற ஜனதாதளம் மற்றும் பாஜக மாதிரியான கட்சிகள் அவர்களுக்கு கேந்திரமாக பலமாக இருக்கிறது. அப்போ பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவு, அந்த மக்களுக்கு ஆதரவுன்னு இல்லை. இதுதான் நிலைமை. இப்போ அந்த உள்ளூர் வாசிகள் என்ன சொல்றாங்க, டி கேங்னு ஒரு கேங் இருந்திருக்கு, இவங்க வந்து கெஸ்ட் ஹவுஸை குறி வச்சு பெண்களை வந்து அழகழகான பெண்களை வந்து இந்த மாதிரி கடத்திட்டு வந்து அவங்க பலாத்காரம் செய்து கொலை செஞ்சிருவாங்க. கப்பிள்ஸா இருந்தாலும் தம்பதிகளாக இருந்தாலும் அந்த ஆணை படுகொலை செய்து பெண்களை வந்து தங்களுடைய ஆசுவாசத்துக்கு பயன்படுத்தி கொள்வாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் அவங்க வந்து வெளிப்படையா சொல்ல பயப்படுறாங்க. பல விஷயங்களை அதையும் மீறி சில விஷயங்கள் வந்து அந்த உள்ளூர் வாசிகள் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு கேங்காவே எப்படி சார் செயல்படும்? இல்லை, இதுல ஒரு செய்தி என்னன்னா, டி கேங்னு ஒன்று இருந்துச்சு, அது இருந்தது, இயங்குனுச்சு, அதெல்லாம் உண்மைதான். அது அவங்க சொல்றதெல்லாம் அது உள்ள உண்மைதான். ஆனா அதுல இன்னொன்று என்னன்னா, நீங்க கரெக்டா வீரேந்திர ஹெக்டே அவர்கள் வந்ததுக்கு பிறகு சாம்ராஜ்யம் உருவாது தனிப்பட்ட முறையில். அப்ப என்னன்னா, ஒரு கரப்ஷனுக்கு பின்னாடி இந்த நபரினுடைய கரப்டட் மென்டாலிட்டி இருக்குங்கிறது தான் வழக்கறிஞர் பாலன் வைக்கிற குற்றச்சாட்டு. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒரு சாதாரண மனோநிலை படைத்தவராக இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பலாத்காரம் செய்வாங்க, அவங்கள பயன்படுத்துவாங்க, மிரட்டி பணிய வைப்பார்கள், பயன்படுத்திட்டு தோத்தி விட்டுருவாங்க, அல்லது தொடர்ந்து ஒரே பெண்ணை அதிக நாட்கள் பயன்படுத்துகிற இதுவும் நடக்கும், பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்குவது நடக்கும். ஆனா ஆயிரக்கணக்கான பெண்கள் வர்றவர்களை எல்லாம் வந்து சுவைப்பது, கொன்று தீர்த்து விடுவதுன்னா அப்ப வெறுமனே இங்க வந்து உடல் ரீதியான இன்பத்துக்கு மட்டும் இல்ல, நீங்க வந்து சீரியல் கில்லர்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு இரத்த வெறிவுக்கு விழித்த மிருகம் எப்படி நடந்து கொள்ளுமோ அப்படியான ஒரு வேட்கை இருந்திருந்தால் மட்டும்தான் இத்தனை கொலைகளை நடத்தியிருக்க முடியும். நீங்க ரேப்பா இருந்திருந்தா கூட அது வேற விஷயம், அது குற்றச்சாட்டு வெளியில வந்திருக்கும், மிரட்டப்பட்டிருப்பார்கள், அது வேற விஷயமா போயிருக்கும். ஆனால் இவ்வளவு கொலைகள், தோண்ட பிணங்கள் வந்துட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 18 குழிகள் தோண்டப்பட்டிருக்குதுங்க. அத்தனை குழிகள்ல இருந்து ஆதாரங்கள் வருகிறது. குறிப்பிட்ட ஒரு பெண்மணியை புதைத்தேங்கிற இடத்துல, அந்த பீமா சொன்ன இடத்துல தோண்டி பார்க்கும்போது கார்டு ஒன்று, அதாவது ஏடிஎம் கார்டு மற்றும் அவங்க பயன்படுத்தின ட்ரெஸ், ஜாக்கெட்டினுடைய துணிகள், இது எல்லாம் இப்பவும் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அப்போ அவ்வளவு பெண்கள் சீரழிக்கப்பட்டிருக்கார்கள் தாண்டி அங்கே ஒரு இரத்த விழறி வெடித்த கொலை நடந்திருக்கிறது. அப்ப யாருக்காக? ஒரு குறிப்பிட்ட ஒரு மிருகம் அங்கே இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு விதமா பார்ப்போம், ஒரு வேட்டைக்காடாக ஒன்று மாறிவிட்டதென்றால் அவங்க கூட சேர்ந்தவர்களும் அதற்கு இணைந்து இயங்க வேண்டிய இது தேவை இருக்கிறதுனால இந்த டி கேங்கிறது இந்த கோயில் நிர்வாகத்தின் ஆதரவோடு இயங்கியது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இது ஏதோ தனியா ஒரு கேங் உருவாகி திடீர்னு கொலை பண்ணுது அப்படிலாம் கிடையாது. ஒன்று அரசியல் அதிகாரம், இன்னொன்று மத அதிகாரம்,
2 இணைந்த இடத்துல இந்த கேங் வேலை செய்ததை தவிர இவர்கள் யார் யாருக்கெல்லாம் பந்தி வைத்தார்கள் அப்படிங்கிறதான் நாம இன்னும் தோண்டினால் விஷயங்கள் வரும். ஆனா அதற்கு அங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவினுடைய சூழல் ஒத்துக்கிடுமான்னு நமக்கு தெரியல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரணப் மோகந்தி அப்படிங்கிற அந்த விசாரணை அதிகாரி அவர் சமரசமற்றவர். அவர் ரொம்ப கராரா இருந்ததன் விளைவுதான் இன்னைக்கு வரலும் இவ்வளவு இந்த விஷயம் இழுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அவர் மாற்றப்படுவதன் பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் அழுத்தம் இருக்குல்ல, அது மற்றதையெல்லாம் மூத்தி மூடுவதற்கான வேலை நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ இந்த 13வது குடி வந்து தோண்டப்பட்டிருப்பதாகவும் அதில் பெரிதாக எதுவும் கிடைக்கவில்லை என்ற தகவல்கள், ரேடார் மூலியமாக அதில் சில பணிகளை மேற்கொள்வதற்கும் சில தடங்கல்கள், ஏன்னா இப்போ மழை பெய்ததுனால வந்து ஈரமாக பதங்கள் இருந்துச்சுன்னா அந்த ரேடார் சரியா ஒர்க் ஆகாது, நல்ல காய்ந்த நிலையில வந்து இருந்தால்தான் வந்து பணி ஒழுங்கா ஒர்க் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. மேலும் அந்த பாகுபலி இருக்கக்கூடிய அந்த மலை அடிவாரத்துல வந்து தோண்டும் பணிகள் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த புகார்தாரனுடைய அந்த சாட்சியினுடைய அடிப்படையில சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அதுல வந்து இப்போ திடீர் திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. புதிய மண்கள் வந்து பல அடுக்கு வந்து கொட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே வந்து அதை கொட்டியிருக்காங்க, அந்த புது மண்ணை வந்து கொட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இப்போ செய்திகள் வந்துட்டு இருக்கு. பல சுவாரஸ்யமான பல நீர்த்து போகக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களா என்ற பல கோணத்துல வந்து கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது. நிறைவான கருத்து. இந்த விஷயத்தின் மேல் எத்தனை டன் மண்ணை கொட்டினாலும் இது மூட போறது கிடையாது. ஏன்னா எது புது மண்ணு எது பழைய மண்ணுங்கிறது மிஷினுக்கு தெரியும். சரிங்களா? நீங்க வந்து ஸ்கேனர் மிஷினை வச்சு நீங்க உள்ள பார்த்துலாம் வந்து பார்க்கறதுக்கு எத்தனை அடி புதிய மண் போடப்பட்டிருக்குங்கிறத கூட தாராளமாக மிஷின்கள் கண்டுபிடித்து விடுவதற்கான ரேடார் கருவிகள் இருக்கிறது. அப்போ அதையெல்லாம் ஆரம்பத்தில் பயன்படுத்தல. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி தான் ரேடார் கருவிகளை பயன்படுத்தணுங்கிற அந்த திட்டத்துக்கே அதை வந்து ஒப்புதல் வந்து இப்போ அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்க தவிர முதலில் தோண்டப்பட்ட 18 குழிகளுமே மேனுவலா தோண்டப்பட்டது தான். அது ஏன் அப்படி நடத்தப்பட்டது, ஏன் முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்படவில்லைங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அப்போ அதுலயே இருக்குது என்ன அப்படின்னா, இந்த விசாரணை இழுத்தடிப்பு செய்வதற்கு என்னென்னலாம் உண்டோ அதை ஆரம்பத்திலிருந்தே ஹெக்டே குடும்ப அதாவது குரூப் அந்த கோயில் தரப்பு என்பது வலுவாக செயல்படுத்தியது இப்போதும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒண்ணு என்ன அப்படின்னா, இவங்க மண்ணை போட்டு மூடினாலும் சரி எதை போட்டு மூடினாலும் சரி வெளியில் வந்தது கண்டிப்பாக வெளியில் வந்ததுதான். நான் அதான் முதல்ல சொன்னேன், கர்நாடகாவில் இருப்பவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக உயிர் பயம் காரணமாக அங்க இருக்கக்கூடிய நீங்க நிலைமையை புரிஞ்சுக்காங்க. முழுக்க முழுக்க அந்த கோயிலின் பாதுகாப்பு இதுக்காகவே கட்சிகள் இயங்குது அப்படின்னு சொன்னா மக்களுக்கு அங்க என்ன பாதுகாப்பு? கோயிலின் நற்பெயருக்கு களங்கம். என்ன நற்பெயர்? அது கோயிலா? இத்தனை உயிர்களையும் இத்தனை பேர் பெண்களின் மானத்தையும் காவு வாங்கிய ஒரு இடத்தை போய் நீங்க வந்து புனிதம்னு சொல்லிட்டு இருக்கிறது என்ன இருக்குது? அப்ப இது முழுக்க முழுக்க இங்க பண்ணப்படுகிற அரசியல் என்பது அங்க இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகத்தை பாதுகாக்கிற வேலைதான். இதைத்தான் நீங்க வந்து இந்துத்துவ அரசியல், இதைத்தான் வந்து இந்துக்களின் பாதுகாப்புன்னு சொல்லி இந்தியா முழுவதும் சொல்கிறார்களே தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் கிடையாது. இதை வந்து இந்த தர்மஸ்தலா விவகாரத்தில் நாம சரியா புரிஞ்சுக்கணும். நிச்சயமா சார். தர்மஸ்தலா விவகாரத்துல பல அப்டேட்ஸை வந்து எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.